السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده، الصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وصحبه أجمعين، ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: فصل لربك وانحر. وقال نبينا صلى الله عليه وسلم: لعن الله من ذبح لغير الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி இந்த தொடர் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மிக புனிதமிகு இரவின் நன்மையான காரியங்களை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு அதிகம் வாய்ப்பு இருப்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அவர்கள் அதற்கு என்ன லாஜிக்கு சொல்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு மறக்கடிக்கப்பட்டதனுடைய பின்னணியிலும், அதே நேரத்தில் அவர்கள் அந்த நாட்களை மாறி மாறி சொல்லி அதில் ஒற்றப்படை இரவுகளை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தியிருப்பதிலையும் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. எந்த ஒரு அமலுக்குமே அதனுடைய ஆரம்பத்தில் செய்வதைத்தான் அல்லாஹும் ரசூலும் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எந்த ஒரு செயலை நீங்கள் தொழுகைய ஆரம்பத்திலே தொழுகலாம், இறுதியாக தொழுகலாம். எது சிறந்தது? ஆரம்பத்தில் தொழுகிறது. அப்படி ஒவ்வொரு அமலுக்கும் ஆரம்பத்தில் செய்வதைத்தான் அல்லாஹும் ரசூலும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள், சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் லைலத்துல் கத்ர் இரவு 21 இருப்பதற்காகத்தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த மதுஹப்புக்காரங்களே அதை ஏற்றுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நான் இன்னைக்கு அதை முன்முயற்சிகளோடு கடும் பிராயச்சித்தப்பட்டு இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் அதற்குரிய எல்லா வகையான உற்சாகத்தையும் உடல் ஊக்கத்தையும் தந்து பேரருள் புரிவானாக. அடுத்து நம்முடைய தலைப்பு வணக்கங்களை பற்றி இமாம் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிக நுணுக்கமாக ஒவ்வொரு வணக்கத்தையும், அதுக்குள் இருக்கக்கூடிய நேரான கொள்கையையும், அதற்கு முரண்படக்கூடிய கொள்கைகளையும் மிக துல்லியமாக நமக்கு சொல்கிறார்கள். அந்த வகையில் இன்று அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம் என்று சொல்கிறார்கள். உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அவைகளை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ் குர்ஆனில் ஒரே வரியில் முடித்து விட்டான். மனிதனை தவிர, ஜின்னை தவிர இருக்கக்கூடிய மற்ற எல்லா படைப்பினம் யாருக்காக? ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காகத்தான் படைச்சுட்டாங்க. எல்லாமே நமக்காகத்தான். அது அப்படின்னா விஷ சிந்துக்கள் நமக்காகத்தான். ஒரு காலத்தில் வேணா விளங்காம சஹாபாக்கள் அப்படியே நம்பினார்கள், ஈமானின் உச்சம். நான் இன்னைக்கு அப்படின்னா பாம்பெல்லாம் எல்லாம் நமக்காகத்தான் படைச்சாங்க அப்படின்னு கேள்வி வருது. ஆமாம், நமக்காகத்தான் படைச்சிருக்கோம். ஏன்னா பாம்பு இல்லைன்னு வைங்க, நம்ம அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. பாம்பினுடைய விஷத்தில் எடுத்து தான் அதை குறைச்சி அதை நம்முடைய உடலில் ஏற்றி ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. ஆப்ரேஷனே பண்ண முடியாது. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவைகள் நமக்கானவைகள். நாம் தான் அல்லாஹ்வை வணங்குவதற்கானவர்கள். அதனால் எல்லாமே நமக்கானது என்ற போது பிற உயிர்களை பலி கொடுப்பதில் நமக்கு நேரிய வழிமுறை காட்டப்பட்டிருக்காங்க.
அந்த வழிமுறையில முதலாவது நாம் அல்லாஹ்விடத்துல சொல்லுகிறோம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுஸ்கி என்னுடைய அறுத்து பலியிடுதல், வ மமாத்தி என்னுடைய மரணம், வ மஹ்யாய் என்னுடைய வாழ்வு, வ மமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். லில்லாஹி இருக்கு பாருங்க, அதுல அந்த லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த லாமுக்கு என்ன அர்த்தம்? உரிமைக்குரியது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம்ல, வெறும் அல்லான்னு சொல்றதுக்கும் லில்லான்னு சொல்றதுக்கும் மலையாள வித்தியாசம் இருக்கு. அதுல லில்லாஹி நம்ம சொல்றது உரிமையை அல்லாட்ட கொடுத்தது. அதுதான் இங்க ரசூலா சொல்றாங்க, லில்லா அல்லாஹ் ரசூலாவை சொல்லுகிறான், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இதெல்லாம் என்று சொல்லுகிறான். இந்த வசனத்துல ரெண்ட அல்லாஹ் இணைக்கிறான். எதை இணைக்கிறான்? எதை? தொழுகையையும் அறுத்து பலியிடுதலையுமே சேர்த்து சொல்றான் அல்லாஹ். லா ஷரீக லஹு, அதில் யாருக்கும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம். அடுத்த தொடர் என்ன சொல்றான்? அறுத்து பலியிடுதல், தொழுகையும் அறுத்து பலியிடுதலும் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம். லா ஷரீக லஹு, அதில் யாரையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம். ஃபபிதாலிக உமிர்து, அப்படித்தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுகிறான். இதுல எப்படி சொல்லிட்டானா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச சூறாவிலே அல்லாஹ் அப்படிதான் பயன்படுத்துறான். சூரா கௌசர், இன்னா ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லிலி ரப்பிக வன்ஹர், நபியே உமக்கு கௌசர் என்பதை நாம் வழங்குவோம். கௌசர் என்பது எது? மஹ்ஷர்ல பெரிய தடாகம், நீர் தடாகத்தினுடைய பொறுப்புதாரி ரசூலுல்லாஹ், அதை நாம் உமக்கு வணங்குவோம். எனவே சல்லிலி ரப்பிக, உன் இரட்சகனை தொழுவீராக, வன்ஹர் அவனுக்காக அறுத்து பலியிடுவீராக. இங்கேயும் அல்லாஹ் எனச்சே சொல்றாங்க, தொழுகையையும் அறுத்து பலியிடுதலும் ஒண்ணுதான், ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு வணக்கம். அது வணக்கம் என்பதிலேயே ரொம்ப முஸ்லிம்களுக்கு நெருக்கமான தொழுகையோடு அல்லாஹ் சேர்த்துட்டான். அந்த அறுத்து பலியிடுதலை தான் இன்னைக்கு கேலி கூத்தாக்கிட்டாங்க, பெரிய கேலி கூத்தாக்கிட்டாங்க. அது யாருக்கெல்லாம் அறுக்கலாம், எதுக்கெல்லாம் அறுக்கலாம் என்பதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சுட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு உயிரை அறுக்கிறோம், கொல்லுகிறோம் என்றால் அது வணக்கத்தின் அடிப்படையில் நடைபெற வேண்டும். நீங்க எந்த உதாரணம் இருந்தாலும் சரி, நீங்க சின்ன பிராணிகள்ல இருந்து பெரும் பெரும் பிராணிகள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் அறுக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கும். வேறு யாருக்காகவும் அறுத்து பலியிடக்கூடாது. அறுத்ததற்கு பின்னால அந்த மாமிசங்கள் பயன்படுத்தப்படுகிற வகைகளுடைய நோக்கங்கள் வேணா பலதாக மாறுது. அதானே நம்ம அறுக்கிறோம், பெருநாளைக்கு அறுக்கிறது அல்லாஹ்வுக்கு அறுத்தோம், கல்யாணத்தை அறுக்கிறது நம்ம விருந்தினர்களுக்கு. அதுக்கு மார்க்கு அனுமதிச்சிருக்க? கூடி அல்லாவுக்காக அறுத்து போடுறத கூப்பிட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். பெருநாள் அன்னைக்கு, ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு அறுத்துடுறோம் அல்லாவுக்குண்டு. அந்த உணவு நம்ம சாப்பிட்றோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம். அதே நேரத்தில் இதே நான் படைச்ச ஒரு உயிரை கொல்லுவதற்கு எனக்காக நீங்க கொல்லுவதற்கு நான் அனுமதி கொடுத்துருக்கேன்ற அல்லாஹ். இப்ப அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும், பெரும்பாலும் மாடு இல்லை ஆடுகளைத்தான் தானே, கோழிகள், இதையெல்லாம் ஆயிரக்கணக்கா, நூற்றுக்கணக்கா அல்லது 10 கணக்கா எல்லாத்தையும் போட்டு எதுக்குத்தான் இருக்கிறோம்? கல்யாணத்துக்கு தான் தானே, கல்யாண திருமணங்களுக்கு தான். இது கொடுக்கலாமான்னா ரசூலா சொல்றாங்க, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறார்களோ ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, அவர்கள் தங்களுடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். விருந்தாளிகளுக்காக கொடுக்கலாம். அப்படி செஞ்ச நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அது முன்மாதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சில மலக்குகள் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா, நல்ல கால கன்றா, எதை நல்ல கொழுத்த கால கன்று, சும்மா வத்தல் தொத்தல்ல. இந்த குர்பானி கொடுக்குறவங்க நம்மளை ஏமாத்துற மாதிரி உலகத்துல மோசடிகள் எதுவுமே இல்லை. குர்பானின்ற பேர்ல கொழுக்க வச்சு கொடுக்க சொன்னாங்க. நம்ம கொடுக்கணும்ல கூட்டு குர்பானியில், அவன் கூட்டு குர்பானிக்கு பூரா எப்படி மாட்டை கொண்டு வரான்னு தெரியுமா? இனிமேல் எதுக்குமே பயன்படாதுன்ற வத்தலும் தொத்தலுமா தான் கொண்டு வரணும். அடுத்த தள்ளி விட்டா கீழே விழுந்துடும் போல. ஆனா அதுதான் 7 பேர் சேர்ந்து கொடுக்கறது, ஒரு ஆள் இல்லை. 7 பேர் 10 பேர் 7 பேர் சேர்ந்து ஊதுனா விழுந்துடுற மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து குர்பானி இப்படி கொடுக்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்ல இஜ்லின் சமீன், கொழுத்த காலக்கன்ற போய் அறுத்தாரு. அறுத்து நல்லா சமைச்சு தூக்கி கொண்டு வந்து அவங்க முன்னால வைக்கிறாரு. அவங்க அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தை பிள்ளை மாதிரி. அப்படிதானே? குழந்தை பிள்ளைலாம் அப்படி பார்க்குங்க, இன்னமும் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அது ஸ்மெல்லு அவங்களுக்கு தெரியல, அந்த டேஸ்ட் தெரியல, எதுவுமே இல்லாம போய் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அவர் இப்ராஹிம் சொல்றாரு, காலா தாக்குன்னு சாப்பிடுங்க, ஏன் இப்படி பார்த்துட்டு? அப்பதான் அவர் நல்லா கவனிக்கிறாரு, கை அந்த பக்கமே வரல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு பயந்துட்டார். வந்தது மனிதர்கள் அல்ல, இவங்க மலக்குகள் அப்படின்னு. அப்பதான் கேட்குறாங்க, நீங்க என்னத்துக்கு வந்தீங்க? அப்ப அவர் சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்தோம். என்ன நற்செய்தி? அலி, நன்கு அறிவுள்ள ஒரு குழந்தைய உங்களுக்கு நற்செய்தியா சொல்லியிருக்கிறான். ஹலீம் என்பது யாரு? 2 குழந்தைய கொடுத்தான். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேர் என்ன சொன்னாங்க? ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்கவர். அல்லாஹ் ரொம்ப குழந்தை கொடுன்னு கேட்டோன்னு குலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை நம்ம நற்செய்தி சொன்னோம்ன்றான். அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். குலாமின் அலீம், நன்கு அறிவுள்ள ஒரு குழந்தையை கொடுப்போம்னு சொன்னதுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மா மூஞ்சில் அடிச்சுக்கிட்டாங்க. நம்ம இதை இட்டுக்கட்டி சொல்லல, அவங்க மூஞ்சில் அடித்து கொண்டார்கள். அப்போ ஓடி வந்து கேட்டாங்க, என்னது, எனக்கு குழந்தை பிறக்குமா? அழிது, நான் குழந்தை பெற்றெடுப்பனா என்று சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த பாரு இந்த கிழடன் ஆயிட்டாரு, நம்மளை இப்படி சொன்னா எப்படி இருக்கு பாருங்க. வஹாதா பாலி ஷேഖா, என் கணவனார் கிழவனா போயிட்டாரு, நான் போய் குழந்தை பெற்றெடுப்பனான்றாங்க. அவங்க சொன்னாங்க அப்படிதான் பிறக்கும் என்று வரலாறு போகிறது. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளுக்காக குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், இது அனுமதிக்கப்பட்டது. அதே போல பிறர்களை கண்ணியப்படுத்துவதற்காக நம்ம அறுத்து பலியிடலாம். ஆனா இந்த அறுத்து பலியிடுதலை எதுக்கு சொல்றோம்னா, இது போலத்தான் நாங்கள் கந்தூரி செய்வதும், இது போலத்தான் நான் தர்காக்கள்ல போய் அறுத்து பலியிடுவதும் என்று சொல்கிறார்கள், மறைமுகமாக நம்மளை ஆசுவாசப்படுத்துவதற்கு. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இவைகள் எல்லாம் நம்ம அறுத்து சாப்பிடுவோம். இந்த அறுத்து சமைச்சு யார் சாப்பிட்றா? யார் சாப்பிட்றா? குர்பானி பெருநாளுக்கு நம்ம அறுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக அறுக்கிறோம். அது சாப்பிடுவது யாரு? நம்ம தான் சாப்பிடுறோம், மனிதர்கள் தான் சாப்பிடுறோம். அல்லாஹ் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அல்லாஹ் சாப்பிட மாட்டான் என்பது அவனுடைய பண்பு, அதானே? அந்த அல்லாஹ்வுக்கு அறுத்து ஏழைகளுக்கும் நமக்கு சேர்த்து சாப்பிடணும். இதே போலத்தான் தர்காவில் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணிகளுடைய கரியை அவுலியாக்கள் சாப்பிடுவார்களா? எப்படி இணைக்கிறாங்க பாருங்க. இமாம் பின்பாஸ் ரஹிமஹுல்லா, உசைமீன் ரஹிமஹுல்லா 2 பேருமே, இமாம் ஷாஃபி வரைக்கும் இந்த தொடர் போகுது. ஷாஃபி இமாம், நபவி இமாம் எல்லோரும் சொல்றாங்க, எப்போ இது ஷிர்கா மாறுதுன்னா, நீங்க அறுக்கிற போது மக்களுக்கு தான் அறுக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்று அல்லாஹ்வுக்காக அறுத்துட்டு அது பயன்பாடு மக்களுக்குன்னு இருக்க போது அது பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனா அறுத்துட்டு அவுலியாக்களுக்கு என்று நீங்க அறுத்ததுக்கு பின்னால அந்த அறுப்பது யாருக்காக இருக்கக்கூடாது? தெளிவா சொல்றாங்க,
சிலைகளுக்கோ சிலுவைகளுக்கோ நபி மூசாவுக்கோ நபி ஈசாவுக்கோ காபாவுக்கோ சொல்ல ஷாஃபி இமாமுடைய வார்த்தை, காபாவுக்கோ இன்ன பிற எதற்காகவுமோ அறுத்து பலியிட்டால் அது ஹராம், அது ஷிர்கில் போய் முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனல்லாஹு மன் ஸபஹ பி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுப்பவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. இப்ப அல்லாஹ்வுக்குள்ள போய் அறுக்கப்படுறத மறைமுகமா எப்படி நம்மகிட்ட சொல்றாங்கன்னா, அல்லாஹ் மாதிரி அவர் சாப்பிட மாட்டாரு, ஆனா அவர் பேரால அறுப்போம். கந்தூரின்ற பேரால முஸ்லிம்கள் இந்த பாவத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது எந்த அளவுக்கு பெருசாச்சுன்னா, பெரிய இஸ்லாத்துக்கே பெரிய பேராபத்து வந்த மாதிரியான பில்டப்பை கொடுத்தாங்க. சிக்கந்தர் தர்காவில் குர்பானி கொடுக்க போனது உரிமையை மீட்டெடுப்பதற்கு முஸ்லிம்களே வாருங்கள்ன்றாங்க. இதுல என்ன உங்களுக்கு உரிமை இருக்கு? ஃபர்ஸ்ட் சிக்கந்தர் அவுலியாவா இல்லையா, அதுவே பிரச்சனை. நமக்கு தெரியாது. உண்மையா இருந்தாருன்னா அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டி அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அது எப்படி கொண்டு போனாங்கன்னா, சிக்கந்தர் வழிபாட்டை தடுக்கிறார்கள் அப்படியே போடுறான். முஸ்லிம்களாகிய நமக்கு பேர் என்ன? அதுக்கடுத்து என்ன சொல்றான்? கந்தூரி நடத்த தடை, அல்ஹம்துலில்லாஹ்னு விட்டுட்டு போயிருந்தோம். அப்பா நாங்களே செய்ய நினைச்சோம், ஏதோ நீ செஞ்சுட்ட, நாங்க பாட்டுக்கு ஒதுங்கிக்கிறோம். ஆனா என்னண்டா உரிமை அப்படின்றாங்க. உரிமைன்னு ஒண்ணும் இல்லை, பெரும் பாவம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவது பெரும் பாவம். அதுல உச்சபட்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த தடையை இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்தை கவுனிங்கன்றாங்க. ஒரு ஆட்டை நீங்க குர்பானி கொடுக்கணும்னா, நீங்க வெறுமனமே துவாவை மனப்பாடம் பண்ணுவது, ஆட்டை பராமரிப்பது, ஆட்டை அடுக்கிற கத்தியை சரியான சார்பாக்குவது, இதோட மட்டும் இல்லை, நீங்க கொடுக்க போகிற இடம் ஏற்கனவே அந்த இடம் தூய்மையான இடமாகவே இருந்திருக்கிறான்னு பாருங்க. அப்படி சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சஹாபி வர்றார், யா ரசூலுல்லாஹ், குவானா என்ற ஒரு இடத்தில் நான் அறுத்து பலியிடுமா ஒரு ஒட்டகத்தை அறுப்பதாக நான் முயற்சி செஞ்சிருக்கிறேன், அறுத்து பலியிடவான்றாங்க. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல் கான ஃபீஹா வஸனும் மின் அவ்சானில் ஜாஹிலியத்தி யுஅபது, ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படுகிற சிலைகளில் ஏதேனும் ஒரு சிலை அங்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. அவர் லா இல்லைன்ட்டார். அப்ப ஹல் கான ஈதுன் மின் அதியாயிஹின், ஜாஹிலியா காலத்தில் விழா கொண்டாடப்படுகிற ஏதோ ஒரு விழா அங்கு நடைபெறுதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் அந்த சஹாபி சொன்ன, லா இல்லை. அப்பனா நீ போய் நிறைவேற்று சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் பலியிடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த கேள்வியினுடைய நுட்பத்தை வளர்க்குறாங்க. இப்படி என்றால் ஏற்கனவே வழிபாடு நடந்த இடங்களாக இருந்தால் முஸ்லிம்கள் ஒதுங்கிடணும். ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு. எந்த இடத்துக்கு? 3 புனித ஸ்தலங்களுக்கு. அது ஒரு புனித ஸ்தலத்துல வரவே இல்லை. ஒன்று காபா மீட்டெடுத்தாச்சு, அது இன்ன வரைக்கும் அல்ல, நீ கியாமத் நாள் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். இனி ஒரு நபியும் வரமாட்டார். அந்த காபாவை எவனாலும் மீண்டு கொண்டு போக முடியாது. எத்தனையோ பேர் நாங்கள் எப்படி பாவூர்வசை மீட்போமோ அது போல காபாவை மீட்போம்னு சில பேர் கோரிக்கிறான். இவெல்லாம் பக்கத்தில் கூட போக முடியாது. ஆழமா நம்பணும். ஏனென்றால் அதுக்குரிய ப்ரொடக்ஷன் யார் கொடுக்குறா? அல்லாஹ் நான் வச்சுக்கிட்டோம்ட்டான். வா எவன் வந்தாலும் வான்றான், அபய பூமி. அதே போலதான் மதினாவுக்குள்ள எவனும் போக முடியாது. தஜ்ஜாலே போக முடியாது. உலகத்துல பெரிய சைத்தான் தஜ்ஜால், அவனே உள்ள நுழைய முடியாது. இன்னொரு இடம் புனித ஸ்தலம், 3வது புனித ஸ்தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதுதான் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இதுல ஒன்று சொல்கிறார்கள், மீண்டும் அது சிற்கு ஸ்தலமாக மாறாது, அது இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதுக்காக ரத்தங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த புனித ரமலானில் கூட 510 பேரை நம்ம ஷஹீதுகளாக கொடுத்திருக்கிறோம். ஆனாலும்
அந்த புனித ஸ்தலத்துக்குள் அவர்கள் எப்படியாவது அது எப்படி இந்த அறுத்து பலியிடத்தெல்லாம் கொண்டு வர்றான். எதை கொண்டு வர்றான்? ஹைபர் சிகப்பு மாட்டை கொண்டு வந்து அறுக்க போறோம்ன்றான். அதான் ஒருத்தர் போட்டாரு, சிகப்பு மாடு கிடைக்கவே கிடைக்காத மாடா, அதை பல மாதிரி டெஸ்ட் பண்ணி குளோனிங் பண்ணி அப்படியே மீட் எடுத்து எங்க ஏற்கனவே தப்பு செஞ்ச கால மாட்டை வணங்கின பயிலுவ மாடே இல்லாத மாதிரி அதே வரலாறை கொண்டு வரானுங்க பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாட்டை குர்பானி கொடுக்க சொன்னாங்கன்னா கொடுக்கறதுக்கு போல கேட்டாங்க, அது காலை கண்டா கெட்டு மாடா, கொட்டை மாடா, கிடரி மாடா, கண்ணுக்குட்டியா, அல்லாட்டம் கேட்டு சொல்லு அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டார், ரெண்டும் கிடையாதுடா, நடுத்தரமானா. சரின்னு பிடிச்சி அறுக்க வேண்டியதானே. என்ன கலரு அல்லாஹ் போட்டான் பாருங்க, சஃப்ரா, கரு மஞ்சள்தான். கரு மாட்டில் அப்படி ஒரு கலரே பார்க்க முடியாது. கரு மஞ்சள். தேடுறான் கிடைக்கவே இல்லை. கடைசியா அல்லாட்ட ஓடி வரான் மூசா நபி. மூசாவே களைச்சு போயிட்டான். அல்லாட்ட கேளு எந்த மாடுண்டு, ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நாங்கள் நேர்வழி பெறலாம். அப்பதான் அல்லாஹ் சொன்னா, உழவுக்கு பயன்படாத மனிதர் பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு மாட்டை பிடிச்சாருங்கடா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட் காலத்திலேயே நமக்கு சொல்றானுங்க, அப்படி ஒரு மாடே இல்லை உலகத்துல, அழிஞ்சே போயிடுச்சு. அது எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு, எங்க அமெரிக்காவில் கண்டுபிடிச்சானா, எப்ப அழிஞ்சே போச்சுன்ற அமெரிக்காவில் எப்படி கிடைச்சிச்சு? நம்மளால கேட்க மாட்டான். ஆமா போல அப்படின்றான். அதான் ஒருத்தர் போட்டாரு, டேய் இந்த சிகப்பு மாடு இந்த தெருவுல அது பாட்டுக்கு கேப்பாரட்டு கிடக்குது, வந்து பிடிச்சிட்டு போங்கடா, உங்களுக்கு எத்தனை ரோடா வேணும், ஊரே பெரிய கரைச்சலா கிடக்கு மாடுகனால, வேணும்னா லாரியா ஏற்றி விடுறோம் அப்படின்னு. ஏன்னா நம்மளை பயமுத்துறாருலாம். நாங்கள் அறுத்து பலியிட்டு போறோம். யாருக்கு? அவங்க வணங்குற சைத்த இப்லீஸுக்கு அறுத்து பலியிட போறோம்ன்றாங்க. இங்க போங்கடி, அங்க உங்களுக்கு இருக்கு. பைத்துல் முகத்தஸ் நெருங்கும் போதுதான் இருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இவங்க சந்திக்க போறாங்க. ஏற்கனவே இவங்களை சல்லலையா அடிச்சு விரட்டிருக்கான் ரப்பு அந்த பூமியில இருந்து. மீண்டும் உள்ள நோய்க்கு வர்றாங்க. இப்ப முஸ்லிம்கள் கொஞ்சம் கருணையாளர்கள், அதனால இவங்க தாங்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவர்கள்லாம் அதை செஞ்சிருக்கிறோம், நம்ம செய்யவே இல்லை. கிறிஸ்துவர்கள் யூதர்கள் அடிச்சு அடி மாதிரி நம்ம 1% கூட அடிக்கல. நம்ம போராடிட்டு இருப்பது நம்ம புனித ஸ்தலத்தையும் அது சார்ந்த சொந்த நிலங்களையும் மீட்பதற்கு தான். இதுக்கு அவன் நினைக்கிறான் முஸ்லிம்கள் இப்படி கொலையாவே இருப்பாங்கன்னு. ஆனா முஸ்லிம்கள் திரும்பி அடிச்சா தாங்கவே இயலாது, யூதர்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் அறுத்து பலியிடுவோம் அல்லாதவர்களுக்கு இன்னொரு பள்ளியாசம் முடியாது. இப்ப நமக்கு பாடம் என்னன்னா, வேறவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தால் அந்த இடத்துக்கு போகாதீங்க. அது நமக்கு சொந்தமே கிடையாது. அங்கு போய் அறுக்க வேணாம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அவர்கள் ஏதாவது விழா கொண்டாடி இருந்தா அங்க போகாதீங்கன்றாங்க. நம்மளால அங்கதான் போறோம். அது விழா கொண்டாடவே செய்யலாம். யாரு? முஸ்லிம்களே அவங்க வழிபாட்டுல என்னென்ன இருக்கு அத்தனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தேரா வா, லைட்டு போடணுமா வா, கரகாட்டமா வா. அது என்ன கிடையாது. எந்த அளவுக்கு மதுரைக்குள்ளெல்லாம் நீங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, தீன்குல பாடகி மீனா உங்களை கந்தூரி சிறப்பிக்க அழைக்கிறாருவாங்க. தீன்குல பாடகியா யாரா அப்படின்னா நம்ம பார்த்துக்கிறோம். போனீங்கன்னா விடிய விடிய ஷைத்தானுடைய ஆட்டம் தான். இது எல்லாம் எதை வச்சுன்னா இந்த அறுத்து பலியிடுதல் என்ற ஒன்றை வைத்துதான் ரசூலுல்லாஹ் நேரடியா சொன்னாங்க. இந்த 2 விஷயம், தொழுகை எப்படி மற்றவர்களுக்கு செய்ய மாட்டீர்களோ அதுபோல அறுத்து பலியிடலை யாருக்கும் செய்யாது. என்னச்சு சொல்லணுமா? ஒரு வழிபாட்டை முஸ்லிம் இங்க நம்ம ஊர்ல பாருங்க, நபி பேர்ல அறுக்கிறோம், நபி பேர்ல கொடுக்குறோம் கந்தூரி. நவுது பில்லாஹ். உலமாக்கள் திருத்துங்க, இந்த வார்த்தையை தூக்குங்க மக்கள்கிட்ட இருந்து. அல்லாஹ்வை தவிர நாங்க எந்த இதுக்கும் குர்பானி கொடுக்க மாட்டோம், சமையல் பண்ண மாட்டோம் என்று சொல்லுங்க. என்னன்னா அந்த சீர்நிசோருக்கு பேரு பெண்கள்கிட்ட நான் காது வர கேட்டது நபி பேர்ல தானே, நபி பேர்லன்றாங்க. நபி பேர்ல தான் ஷாஃபி இமாம் சொல்லியிருக்காரு 1300 வருஷத்துக்கு முன்னால. நபி ஈசாவுக்கு கொடுக்காத, நபி மூசாவுக்கு கொடுக்காத, அது போலதான நபி முகமதும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் தனியாக வழிபட்டுலாமா? அவங்களை வழிபட்டா முஸ்லிம், ஈசாவை வழிபட்டா காஃபிர், நரகம். அல்லாஹ் எப்படி கொடுக்காம பாருங்க இவங்களுக்கு புத்திய.
ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட தான் பாவ மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ் சொல்ற நரகம்டான்றான். அதே முகமது நபிட்ட கேட்டா எங்களுக்கு சொர்க்கமா? உங்களுக்கு அல்லாஹ் வருங்க எவ்வளவு, ஒரு நபியை வணங்குனா நரகம் போ, இன்னொரு நபியை வணங்குனா சொர்க்கம் போ. அப்ப என் அல்லாஹ்வுடைய ஷிர்க்குக்கு என்னப்பா அளவுகோல் வச்சிருக்கீங்க? கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம். ரசூல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கியதுனா என்ன வணங்குனாங்க? பாவ மன்னிப்பு தான் கேட்கிறாங்க. அந்த பாவ மன்னிப்பு வார்த்தையைத்தான் ஏதோ ஒரு காவாலி பைய இந்த மௌலுது கிதாப்ல போட்டு விட்டுருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு எத்தனை வசனம் ஓதுறீங்க? கஃபார் கஃபார் கஃபார்னு ரசூலுல்லாஹ் அந்த கஃபாருல் ஹத்தாயான்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த மௌலுது பேரால சோறாக்குறீங்களா இல்லையா? அந்த மௌலுதுக்கு அறுத்து பலிடுறீங்களா இல்லையா? இதெல்லாம் பக்கா ஷிர்க்கு. இது மார்க்கத்துல கூடவே கூடாத செயல். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முன்னால நின்றாத்தான் தீர்ப்பு தெளிவா வரும். நம்ம சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் எங்கனால உங்களை எல்லாம் மல்லு கட்டலாம் நாங்க சொல்லல. இருக்கிறதை சொல்லுமாறு அல்லாஹ் எங்களை கட்டளையிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கார்கள், சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்காக இவைகளை எல்லாம் முடுங்க. எங்களுக்கு நாங்கெல்லாம் உங்கள் உயரத்துக்கு நாங்கள் ரொம்ப கீழே. ஆனால் சொல்லுகிறோம் அல்லாஹ்வுக்காக. அவைகளெல்லாம் விட்டுவிட்டு குர்பானியை சரியான முறையில் கொடுத்தோமானால் மற்றவர்கள் அந்த குர்பானியை வரவேற்பார்கள். முஹப்பத் அல்லாஹ் ஏற்படும். இதான இன்னல்லதீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யார்கள், ரஹ்மான் உத்தா, அளவற்ற அருளாளன் எல்லா படைப்புகளையும் நேசிக்க வைப்பான். நம்ம மாடு நம்மளை நேசிக்கும், ஆடு நேசிக்கும், கோழி நேசிக்கும். கோழி வளர்க்கிறவர்கள் நேசிப்பார்கள், எல்லோரும் நேசிப்பார்கள். ஆனா அமல் சாலிஹாவுக்கு பதிலாக அமல் சூவா மாத்தினீங்க, எல்லாம் வெறுக்கும். அந்த வெறுப்பத்தான் முஸ்லிம்களாகிய நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம். அறுத்து பலியிடுவதன் நோக்கமே என்னதான்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு தான். அந்த நெருக்கத்தை அடைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாத எதற்கும் ஒரு ஈயை கூட பலியிடாதவர்களாக நம்மை மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.